ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். புஷ்பலிங்கம் சார் ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. கார்த்திகேயன் சார் வணக்கம். ஐயா அடுத்த வாரம் திருவாரூர் வந்து நேரில் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே. ஐயா. கண்டிப்பா. ஐயா, என்னைக்கு வரீங்க திருவாரூர்? நீங்க சொல்ற அன்னைக்கு நான் வரேங்க ஐயா. என்னைக்குன்னு சொல்லுங்க ஐயா, நான் வந்துடுறேங்க ஐயா. சரிங்க சார். ஏன்னா நான் இந்த நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக இந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மதுரையில் இருப்பேன். ஆ அதுக்கு அடுத்த வாரம் தான் சரிங்க ஐயா. திருவாரூரில் இருப்பேன். சரிங்க, அதுக்கு அடுத்த வாரம் வரேங்க ஐயா. நான் நெக்ஸ்ட் வீக் அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. வெயிட் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? வந்துட்டு இருக்காங்க. ஏன் போன வாரம் நடத்தினதோடது நம்ம டிஸ்கஸ் பண்ண செகண்ட், அதோட கண்டினியூஷன் தான் இந்த தடவை பேச போகிறோம். இது வந்து பார்ட் டூ. ஸோ அந்த லாஸ்ட் வீக் நம்ம அது வரைக்கும் பேசிட்டு இருப்போம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்னா என்னன்றதை பற்றி பேசிட்டு இருந்தோம். எதுக்காக இது இன்னொன்று ஆரம்பிக்கல ஆக்சுவலாக, எல்லாம் வரட்டும். 6 பேர் தான் இருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீக் பற்றி கொஞ்சம் ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம். இந்த விதை முளைப்பு மன அழுத்தம் சொல்றோம் இல்லையா, அது விதை முளைப்பு அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிதல். லாஸ்ட் வீக் பேசுனதுல என்ன புரிதல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாரம்பரிய அரிசியை பொறுத்த வரைக்கும் அதில் மருத்துவ குணங்கள்லாம் வந்து மிக முக்கியம். அந்த மருத்துவ குணங்களை அடிப்படையாக வச்சு தான் பாரம்பரிய அரிசிகளுடைய ஒரு மகத்துவமே அடங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மருத்துவ குணங்களுக்கான ஒரு பயோஆக்டிவ் மாலிகல்ஸ்ங்கிறது முழுமையாக அந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதோடைய மரபு கூறுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மரபு கூறுகள் வந்து அதை எப்படி ஜெனட்டிக், அது அந்த இன்டெகிரிட்டி, அது ரொம்ப முக்கியம். அதில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அது அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நெல்மணிகள் வந்து அதோடைய மருத்துவ குணங்கள் கொண்ட அந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வந்து முழுமையாக உருவாக்காது. அப்படின்றது தான் நம்மளுடைய பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு சிலபஸ் இங்கே இருக்குது, ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ் மாதிரி. பாரம்பரிய அரிசி ரகங்களை பொறுத்த வரைக்கும், பாரம்பரிய ரகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிநிலைகள் இருக்கு. அந்த அந்த படிநிலைகள்லாம் வந்து முறையாக வந்து வரணும், முறையாக அது டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரணுன்றது முக்கியம். அதில் வந்து எங்கேனாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்பொழுது, ஈவன் அது சீட்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதான் ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம், ஒரே லைன்ல சொல்லணும். ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளான அந்த பாரம்பரிய விதைகள் வந்து அதுக்கான ஒரு முழுமையான வளர்ச்சியை அடையாது. அது வந்து முன்கூட்டியே பருவம் அடைஞ்சிடும், முன்கூட்டியே முதிர்வு அடைஞ்சிடும், இந்த மாதிரி. அதே நேரத்தில் அது வந்து ஒரு முறையான ஒரு மருத்துவ பண்புகளுடன் கூடிய அந்த பாரம்பரிய அரிசிகளில் அதில் அந்த உயிராற்றல் மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எவ்வளோ பேருக்கு தெரியும்? யார் இதெல்லாம் சொல்றதுக்கு இருக்காங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்ம ஏதோ ஒன்று அரிசி நம்ம வாங்கணும், அரிசி சாப்பிட்டோம்லாம் கிடையாது. இது வந்து அரிசின்ற சப்ஜெக்டே இல்லை. பாரம்பரிய நெல் ரகம் சொல்றது வந்து அரிசின்ற சப்ஜெக்டை நம்ம மேலோட்டமா பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா முன்னோர்கள் வந்து நமக்கு கடத்தி விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நோயில்லா தலைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா தான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்கள்ல உள்ள மருத்துவ குணங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது வந்து அடிப்படையில் ஸ்டேபிள் ஃபண்டமெண்டல். இதே மாதிரி மற்ற காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து அலைடு. இது வந்து பேஸ், அடிப்படை. அந்த அரிசியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடங்கியிருக்குன்றது தான் விஷயம். அப்போ அந்த மருத்துவ குணங்களை முழுமையாக வெளிப்படுத்தணும்னா அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து அதோடைய ஜெர்மினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி அது வந்து உற்பத்தி, அது வந்து அது வளர்ந்து அதுக்கு முதிர்ச்சி அடைந்து அப்படி உருவாக்குற நெல்மணிகளை மட்டும்தான் வந்து அந்த மொத்த குணங்களுக்கான முழு வெளிப்பாடு இருக்கும். அதனால பாரம்பரிய நெல் ரகங்களை வளர்ச்சி மற்றும் செயலாக்கத்துல ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதை முளைப்பு மன அழுத்தத்துக்கு அவங்க உட்படக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம்.
இந்த சப்ஜெக்ட், இந்த அடிப்படை புரிதல் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகாம முறையான பட்டம் பருவம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்களா, அது முறையான அந்த ஒரு மண் நிலைமை சார்ந்து ஆகாயம், அந்த அந்த பஞ்சபூதக கோட்பாடுகள்ல நம்முடைய பாரம்பரிய வந்து முறையா அதோடைய அந்த முதல் ஊனம் பார்த்தீங்களா, மண்ணில் முதல் முளைப்பு, இரண்டாம் முளைப்பு, மூன்றாம் முளைப்பு, அது வந்து ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ். இதுதான் விஷயம். இந்த ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பயங்கர முக்கியமான ஒரு காரணி. இந்த ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை பாதிக்கப்படக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கு, அதை நம்ம படிப்படியாக பார்க்கலாம். நம்ம வந்து ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட அடிப்படை தான். ஸோ நம்ம விவசாயிகள் வந்து ரேண்டமாக அவங்க வந்து நெல்லை உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி அதுல இருந்து அரிசி உற்பத்தி பண்ணுறது, இந்த நெல் வந்து எந்த மண்ணிலையும் எந்த இடத்துலையும் எந்த டைம்லையும் போட்டு விளைவிக்கிறது. இயற்கை விவசாயம்ன்றது ஒரே ஒரு எலிமெண்ட் தான். இயற்கை விவசாயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இயற்கை விவசாயம், ஆர்கானிக் கல்டிவேஷன், அது வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் முளைக்கிறது, அதோடைய வளர்ச்சியில அதுக்கான இடுபொருட்கள், அந்த இயற்கை இடுபொருள் சொல்றோம் இல்லையா, வளர்ச்சிக்கான சப்போர்ட், அதுதான் இயற்கை விவசாயம். அது மட்டும்தான். அதே நேரத்தில் பூச்சி கட்டுப்பாடு, அந்த பூச்சிகளை அழிக்காமல் பாதுகாக்கிறதுல மூலிகை பூச்சி வெரைட்டிகள் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த அந்த பயிர் டேமேஜ் ஆக, பயிர் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. இயற்கை விவசாயம்னு சொல்றது ஒரு ஒரு சின்ன எலிமெண்ட். பாரம்பரிய நெல், அதோடைய பாரம்பரிய நெல்லுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில, ஒட்டுமொத்த ஒரு ஒரு ஃபுல் பாரம்பரிய நெல் சாகுபடி கோட்பாடுகள்ல, மரபு வழி கோட்பாடுகள்ல இயற்கை முறை இடுபொருட்களை கொடுக்கறது, இயற்கை முறையில பூச்சி வெரைட்டிகளை கொண்டு அந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்றது, இயற்கை முறையில களை கட்டுப்பாடு பண்றது, இது ஒரு சின்ன எலிமெண்ட், சின்ன ஸ்பேஸ், சின்ன இடம் தான். ஆனா பாரம்பரிய விவசாய முறை அப்படின்றது ஒரு ஃபுல் சப்ஜெக்ட். அது வந்து அதில் தான் நம்ம ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து சீட்ல விதையில பார்த்தோம்னா விதை உறக்கத்துல இருந்து, அதுக்கப்புறம் வந்து விதை எப்படி வந்து ஜெர்மினேட் பண்றதுல இருந்து, அப்புறம் எப்படி இதை வளர்க்குறது, அப்புறம் வளர்க்குறது வந்து, அப்புறம் அரிசியாக்கள் வந்து அவியல் பச்சை சிப்பம் எல்லாம் பிரச்சனை இல்லை. இது இயற்கை விவசாயன்றது ஒரு சின்ன இன்புட், சின்ன ஒரு எலிமெண்ட். அதனால அது மட்டுமே வந்து பெருசா ஆயிடாது. நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம்னா இயற்கை முறையில் விளைந்த பாரம்பரிய அரிசிகள், இயற்கை முறையில் விளைந்த சிறுதானியங்கள் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு எலிமெண்ட். இன்புட்ஸும் சீடு அதோட பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கான அது ஒரு சின்ன 2 ஸ்டேஜ் மட்டும்தான் தவிர ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அதுவும் சம்பந்தம் கிடையாது. ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காட்டு யானம் என்ற நெல் ரகமே இருந்தாலும், வடுமுழுங்கிய நெல் ரகமா இருந்தாலும், அதோட விதையிலிருந்து ஆரம்பிச்சு, விதையிறக்கத்துல ஆரம்பிச்சு, விதை கலப்பு, விதை இனக்கலப்பு, விதை இன தூய்மை, இந்த 3 ஸ்டேஜ் தாண்டி விதை கலப்பு, விதை இனக்கலப்பு, இன தூய்மை, இந்த 3 ஸ்டேஜை தாண்டி அந்த காட்டு யானம் என்ற நெல் வந்து ப்ராப்பரா ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தாம, படுமொழிங்கிற நெல் வந்து ப்ராப்பரா ஜெர்மினேஷனுக்கு உட்படுத்தாம அந்த 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 பட்டம் பருவத்தில் அது வளர்ந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அது அது ரொம்ப முக்கியம். மரபு குணங்களை வெளிப்படுத்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போதான் அதோடைய மருத்துவ குணங்கள் முழுமையாக வெளிக்கொணரப்படும்ன்றது தான் வந்து சப்ஜெக்ட். இதுக்கு நடுவில் வந்து இயற்கை முறையில் விளைந்த, இயற்கை விவசாய முறையில் விளைந்த, அது வந்து ஒரு இன்புட், அது வந்து ஒரு சின்ன எலிமெண்ட், சின்ன ஒரு ஸ்டேஜ் தான். அதை வச்சே நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து எடைப்பட முடியாது. பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து அதுக்கு வந்து அதோடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றங்கள்ல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட். இந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா, இந்த இடத்துல மாறிடுச்சுன்னா, அதால வந்து அதோட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்பி வாங்குற அந்த மருத்துவ குணம் உள்ள பாரம்பரிய நெல் ரகங்கள் அதோடைய மருத்துவ பண்புகளை முழுசா கொண்டு உள்ள வச்சிருக்கா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இயற்கை விவசாய முறைன்றது அப்படியே சைட்ல வைங்க, அது டிஃபால்ட். பாரம்பரிய நெல் சாகுபடி முறைன்னு சொன்னாலே இயற்கை முறை இன்புட்ஸ் தான் கொடுத்தாகணும், இயற்கை முறையை தான் களை கட்டுப்படுத்தி ஆகணும், இயற்கை முறையில தான் வந்து பூச்சிகள் விரட்டி ஆகணும். இது வந்து நோ ஆப்ஷன், அதில் ஆப்ஷனே கிடையாது. அது ஒரு 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 எலிமெண்ட், ஒரு இன்புட். ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த சப்ஜெக்டை உள்வாங்கணும் அப்படின்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் நிறைய வளர்ச்சிதை மாற்றம் ஒட்டு மொத்தமும் அதில் வந்து மிக முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தாமல் இருக்கக்கூடியது. இங்கே அதை படிச்சு பாருங்க, இந்த ஒரு ஸ்டேஜில் நான் படிக்கிறேன். நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்யும் இயற்கை விவசாயிகள் பாரம்பரிய விவசாய பயிர் இடைப்பரு தகவமைப்புகளின்படி பாரம்பரிய நெல் விதைகளை முறையான
பயிர் பருவம் அவை சார்ந்த மண் தன்மையில் அதன் அதன் தகவமைப்புக்கு ஏற்றவாறு பயிரிடாமல் 100, 200, 500 ரகங்கள் சாகுபடி என பட்டம் மற்றும் பருவம் தவறி ஒவ்வாத சீதோஷ்ண மண் மற்றும் ஒவ்வாத நீரோட்ட தகவமைப்பு ஆகியவைகளில் பயிரிடுவதால். ரொம்ப முக்கியம் சார். 100 ரகம் வச்சிருக்கேன், 500 ரகம் வச்சிருக்கேன், 600 ரகம் வச்சிருக்கேன், 1000 ரகம் வச்சிருக்கேன் அப்படின்னு இல்லை இந்த விஷயம். அந்தந்த இப்போ ஒரிசா ரகத்துல இங்கே விளைவிக்கிறது, இங்க இந்த ரகத்தை ஒரிசா போய் விளைவிக்கிறது, அப்புறம் அந்த குஜராத் அதுன்னு சொல்லிட்டு சொல்றோம் பார்த்தீங்களா அது. ஸோ அதே நேரத்தில் குருவை சம்பா பட்டம் தவறது பருவம் தவறது அந்த ஒவ்வாத சீதோஷ்ண மண் மற்றும் ஒவ்வாத நீரோட்ட தகவமைப்பு இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு ஸ்லைடுகளை பார்த்தீங்க. பாரம்பரிய நெல் விதைகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அது மண் சார்ந்த நிலம் சார்ந்த நீர் சார்ந்த தகவமைப்போட தான் பயிரிடப்படணும். அது மீறிச்சுன்னா அந்த விதைகள் விதை முளைப்பு மன அழுத்தத்திற்கு உட்படும். அது பேர் தான் ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ். இப்படி நம்ம பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகள் 7 தலைமுறைகளுக்கு அப்புறம் அந்த விதைகள் தன்மையை தன்னை சுத்தமாக மாற்றிக்கிட்டு தன்னுடைய இயல்பு நிலையே மாற்றிக்கிட்டு அதோடைய சார்ந்த மருத்துவ குணங்களோட மிகப்பெரிய கேள்விக்குள்ள கொண்டு போகும். ஸோ இதுதான் இந்த விதை மன அழுத்தம் சொல்றது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சப்ஜெக்ட் லெவலில் இதை ஏற்றுக்கணும். சப்ஜெக்ட் லெவலில் இது ஆக்சுவலாக யூனிவர்சிட்டிக்கு தான் தெரியும். இது கூட்டு அவார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இவர் 1000 விதைகள் வச்சிருக்காரு, 1000 நெல் ரகங்களை பாதுகாத்து வச்சிருக்காரு. அந்த நெல் ரகங்கள்ல அந்த பகுதிக்கு சார்ந்த நெல் ரகங்கள் அதிகபட்சம் 12 தான் இருக்கும், 10 தான் இருக்கும். 1000 நெல் விதைகளை போய் அந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒன்று டைல்ஸ் மாதிரி ஒரு 2 அடிக்கு 2 அடி டைல்ஸ் மாதிரி வச்சு அதை கட்டம் கட்டி அதை போட்டு வளர்த்து நானும் அதெல்லாம் இல்லை. அந்த ப்ராசஸ் அது பார்த்தீங்கன்னா ரைஸ் டைவர்சிட்டி பிளாக், பேடி ஃபீல்டு பிளாக்ஸ், கெஃபிடீரியான்னு சொல்லுவாங்க. அது 18 அடி கேப்ல சுற்றி அதோட விதைகள் கலக்காம பயன்படுத்தணும். பெரிய ப்ராசஸ். இது நம்ம 2006, 7, 2008, 9, 10 காலகட்டத்தில் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 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 சீட் கேபிடீரியா பச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல்களே ரொம்ப கம்மியாக சொற்பமாக இருந்துச்சு விதைகள். அதை காப்பாற்றுறதுக்காக பண்ணது அந்த டைம்ல. அதுவும் ப்ரைஸ் டைவர்சிட்டி பிளாக் 18 அடி கேப்ல பண்ணணும். அப்போதான் ஒன்று கலக்காது. ஒரு அதுவும் 7 வரிசையில் பண்ணணும். பட்டம் பருவம் சார்ந்து அந்தந்த சம்பாரம் அந்தெல்லாம் சம்பாரம் ஒன்றா வச்சு பண்ணணும். குருவையெல்லாம் ஒன்றா வச்சு பண்ணணும். 1000 வெரைட்டி வச்சிருக்கோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1000 வெரைட்டியுமே ஒரு டைம்ல போட்டு மண்ணில் போட்டு பண்ணக்கூடாது. இது மாதிரி போடும்போது விதைக்கு மண்ணும் நீரும் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா விதையை முளைச்சிடும். அது முளைக்க மாட்டோம்னு சொல்லவே முடியாது. ஆனால் எப்படி முளைக்கும் பார்த்தீங்கன்னா விதை முளைப்பு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் அது முளைக்கும். அப்படி விதை முளைப்பு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அந்த இது இப்போ நம்ம குழந்தைய கொண்டு போயிட்டு திடீர்னு கொண்டு போய் டெல்லியில் விட்டா என்னத்துக்கும்? அது தமிழ் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இதுதான் ஒரு தொடர்பு. நம்ம நல்லா தமிழ் பேசிட்டு இருக்கோம். நம்ம 5 வயசு போது நம்ம நல்லா பேசிட்டு இருக்கோம், பேசி பழகிருக்கோம். அதை கொண்டு போய் டெல்லியில விட்டோம், ஹிந்தி தான் ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழ் புரியுமா? புரியா. அங்கே எப்படி கஷ்டப்பட்டு அது வரும். இது ஓகே. அங்கேயே வளர்ந்து அங்கேயே பெருசு பிள்ளையாகி அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே ஒரு 7 வருஷம் அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த 7வது தலைமுறையில் வர குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தை கூட்டு தமிழ்நாடு கூட்டு தமிழே தெரியாது. அது தமிழே தெரியாது. தகவல் இப்போ தாய்மொழியை மறந்துடும். அதாவது அதே மாதிரி தான் இங்கே பாரம்பரிய நெல்ரகங்களை பொறுத்த வரைக்கும் அதோட மண், நிலம், நீர், அதோட சார்ந்த தகவமைப்புகள் சீதோஷ நிலை ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மாற்றி செய்யும்போது அது ஒரு விதமான அழுத்தத்துக்கு உட்படுது. ஆனால் விதை முளைக்க மாட்டோம்னு சொல்லாது, ஆனால் முளைக்கும். ஆனா அது முழுமையான மருத்துவ பண்புகளோட முளைக்குமா, அது மரபு நினைவுகளை கொண்டு முளைக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா கண்டிப்பா அது முளைக்காதுன்றது தான் சயின்ஸ் சொல்லுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள சம்பவன்ற வயல்ல இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பூ வச்சிருக்கும், கதிர் வச்சிருக்கும், அப்பதான் பூத்தே இருக்கும். அதே வயல்ல பார்த்தீங்கன்னா முத்தி காய் வச்சு சிலத்துலாம் கிடக்கும். இதான் முன்கூட்டியே பருவம் அடையுது, முன்கூட்டியே முதிர்வு அடையுது. ஸோ இதுதான் அந்த விதை இனக்கலப்பு ஜெர்மினேஷன், அந்த ஜெனட்டிக் இன்டெகிரிட்டி ஃபெயிலியர் ஆன விஷயம். இது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லும்போது என்ன ஆகும், இதை முன்னாடியே 140 120 130 நாளுக்குள்ளேயே காய் முத்தி காய வச்சிடும். 140 நாளில் போய் அறுவடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கும். இது வயலில் ஒரு 30%, 22% இதே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு மகசூல் கிடைக்கும்? இப்போதான் பூ வச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ வச்சிருக்கு.
இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்ச்சி முத்தி போயிருக்கும். ஆனால் இது மாப்பிள்ளை சம்பா விதை, இது விதை கலப்பு. ஸோ விதை கலப்பு அதுக்கு தாண்டி வந்து விதை இன கலப்புலேருந்து வந்த விதைகள், இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ இதன் மாதிரி இருக்கும்பொழுது இதுங்களை வந்து மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கிற மருத்துவ குணங்கள் முழுமையாக வெளிப்படுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குங்க இந்த விஷயம். இதை நீங்கள் எப்படி நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கேன். இதில் மெயினாக பாருங்கன்னா, குழி அடிச்சான், மடுமுழுங்கி, வரப்பு குடைஞ்சான், இந்த 3 நெல் ரகம் பார்த்துக்கோங்க. இதில் தனித்துவம் பார்த்தீங்கன்னா, இந்த குழி அடிச்சான், மடுமுழுங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடுப்பளவு தண்ணியில் இருந்தால் கூட அது வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து காய்ச்சி பூ வச்சு காய்ச்சி அதை வந்து உள்ள போய் கயிறு கட்டி ஈர்த்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், பெரியவர்கள்லாம் பேசியிருக்கோம், முன்னோர்கள்லாம் கயிறு கட்டி அறுத்து கயிறு கட்டி ஈர்த்துட்டு வருவாங்களாம் தண்ணிக்குள்ள இருந்து. அப்போ தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அதை வந்து அழுகி போகாம இது பண்ணாம தாங்கி 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 மேலே வந்து வளர்ந்து 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 போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது அந்த குழி அடிச்சான் மடுமொழிங்கன்றதெல்லாம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள இருந்தா கூட அதால தம் கட்டி இது பண்ணி வெளியே வர முடியும். அதை வந்து மேலே மேலே கிளம்பி வந்து நிற்க முடியும். இந்த குழி அடிச்சனை கொண்டு போயிட்டு நான் ஒரு 10 வெரைட்டி போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குடவாசல்லையோ இல்லை கும்பகோணத்துலையோ போட்டு 10 வெரைட்டிக்கு 10 ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல ஒன்று போட்டு அதில் ஒரு ஏக்கர் குழி அடிச்சனை போட்டு எல்லாத்துக்கும் சமமா தண்ணி வச்சாங்கன்னா குழி அடிச்சனை என்ன பண்ணும்? அது தண்ணிக்குள்ள தம் கட்டுறன்றதே மறந்துடும். 10 ஏக்கர்ல 10 வெரைட்டி இருக்கு, அது ஒரு வெரைட்டி குழி அடிச்சாங்க. அப்போ 10 ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி எவ்வளோ பாய்ச்சுவாங்க? ஒரு முழங்கால் அளவு தண்ணி பாய்ச்சுவாங்க. ஒரு அரை அடி ஒரு அடி தண்ணி பாய்ச்சு இவ்வளவோ தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்போ குழி அடிச்சனை வந்து தண்ணிக்குள்ளேயே முழுகுது? இல்லவே இல்லை. மடுமூழ்கி தண்ணிக்குள்ளேயே முழுகுது? இல்லவே இல்லை. அதை வந்து நான் போய் சமவெளி பகுதிகளில், அதாவது உள் பகுதிகளில் 10 ஏக்கர் 5 ஏக்கர்ல நான் வந்து நானும் குழி அடிச்சான்னு வச்சிருக்கேன், நானும் மடுமூழ்கி வச்சிருக்கேன்னா அது 5 6 தலைமுறை அந்த விதைகள் வெளியே வரும் பொழுது அது தண்ணிக்குள்ள தம் கட்டணுன்றதையே மறந்துடும். தண்ணிக்குள்ள தம் கட்டணுன்றதையே மறந்துடும். அந்த மடு முழுகணுன்றதையே மறந்துடும். அது வந்து இந்த மாதிரி வெள்ளம் சார்ந்த கடலோர மாவட்டங்கள்ல, பெரும் வெள்ளம் மாவட்டங்கள்ல, இப்போ வேதாரண்யமாக இருக்கலாம், இங்கே வந்து இதுவாக இருக்கலாம், நாகப்பட்டினமாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த காரைக்கால் மாவட்டமாக இருக்கலாம், இந்த கடலோர மாவட்டங்களில் பெரும் வெள்ளம், வெள்ளத்துக்குள்ள அடி ஐப்பசி மாதம் கடும் மழை, அது மாரி தண்ணிக்குள்ள முழுகிற அளவுக்கு இருந்து அந்த பகுதிகளுக்கான பாரம்பரிய நெல்றாங்க. அந்த பகுதி மக்களும் பஞ்சம் அடையக்கூடாதுன்றதுக்காக, அந்த பகுதி மக்களும் வந்து அவங்க நெல் ரகங்கள் அழிஞ்சு போடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தகவமைப்புகளோட மடுமொழி குழி அடிச்சாங்கலாம் பாரம்பரியமா இருக்கு. அதை வச்சுட்டு நானும் மடுமொழி விதைகள் கிடைக்கும் எங்க விளைஞ்சது கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையா இருக்கும். திருவண்ணாமலையில எப்படி வந்து மடு முழுக முடியும்? எந்த காலத்துக்கும் வெள்ளம் வந்து வயல் ஃபுல்லா போய் தண்ணி திருவண்ணாமலையில கொள்ளுமா? கொள்ளவே கொள்ளாது. குழி அடிச்சா அது எப்படி குழி அடிக்க முடியும்? அதோட பாரம்பரிய மரபையும் மறந்துடும். பாரம்பரிய மரபையும் மறந்துடும். 7 8 தலைமுறையா 7 8 போகத்துல வந்து 7 8 வருஷமா நான் மடுமூழ்கி விதைகளை வந்து இந்த கோயம்புத்தூர்லயும் இல்ல சேலத்துலயோ இல்லை இங்கேயும் வச்சுட்டு நாங்க வந்து மடுமொழி விதை மடுமொழி விதை கிடைக்கும், மதுமொழி அரிசி கிடைக்கும்னா அது மடுமொழி அரிசியே கிடையாது. ஏன்னா அதால மடு முழுங்கன்ற ஞாபகத்துல மெமரில இல்லை. அதை கொண்டு போயிட்டு திருப்பி இதை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 7 8 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொல்றது வந்து 2010 வந்து 2015 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க அவரேஜா 2015 எடுத்துனா கூட இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 போகத்துக்கு வந்து 10 வருஷத்துக்கு அந்த மடுமொழி விதைய மடுமொழி குடியடிச்சவனு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமவெளி பகுதிகளில் கடும் வெள்ளம் இல்லாத பகுதிகளில் மட்டமான வயல் வரப்புல போட்டு 10 ஏக்கர்ல அது ஒரு ஏக்கரா போட்டு 10 வெரைட்டியோட அது ஒரு வெரைட்டியா போட்டு வளர்த்து 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 நானும் மடுமொழி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அது இன தூய்மை கொண்ட மடுமொழிங்கி அல்லவே அல்ல. அந்த விதையை கொண்டு வந்து நீங்க வேதாரண்யத்திலயோ இல்லை இங்க இதுலயோ நாகப்பட்டினத்திலயோ நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஒரு ஐப்பசி மாசம் அடமழிக்க தாங்க உள்ள முழுகிச்சுன்னா முழுங்க அழிவிடும். ஏன்னா அது மடு முழுங்கணுன்ற பாரம்பரியத்தை மறந்து 7 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 7வது விதை இது. நம்ம குழந்தை 7 வருஷம் அங்க போய் ஜெயில இருக்கிற மாதிரி தான் 7வது வருஷத்தான போகத்துக்கு விதை இது. அது எப்படி மடு முழுங்கி உள்ள தாக்கு பிடிச்சி தம் கட்டி மேல வரும்? இதுதான் அந்த மரபு கூறுகள், அந்த மரபு நினைவகங்களை வந்து நம்ம மழுங்கடிக்கணும்னு சொல்றது. உதாரணத்துக்கு கீழே வரப்பு குடந்தான்னு பாருங்க. வரப்பு குடந்தான்னு ஒரு நெல் ரகம், அதாவது கடும் வறட்சி சில பகுதிகளில். இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை.
தண்ணி மானாவாரி தண்ணியே இல்லை, வானம் பார்த்த பூமி, கடுமையான வறட்சி, அந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கும் ஒரு உணவு பஞ்சம் வரக்கூடாது, அந்த பகுதி மக்களும் வந்து நல்ல அரிசி சாப்பிடணும், நல்ல உணவு சாப்பிடணுன்றதுக்காக இயற்கை படைக்கப்பட்ட ஒரு விதி தான் வரப்பு குடைஞ்சான். வரப்பை குடைஞ்சி 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 வெறும் அதை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்துல ஊற வச்சு அதை முளைச்சி மண்ணில் போட்டா போதும், முளைச்சி போட்டா போதும், அவ்வளவுதான். அது வந்து கடும் வறட்சியும் தாங்கி அது அந்த நெல் ரகம் வந்து மீண்டு வந்து காய்ச்சி எப்படி எள்ளு எப்படி காய்ச்சி வருது அந்த மாதிரி. பனி கொஞ்சம் கொஞ்சம் அதிகால பனியே எடுத்துக்கும். அது எடுத்துட்டு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணியும் இல்லாத பகுதிகள், அந்த பகுதி கடும் வறட்சி மண்டல பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கும் இந்த இயற்கையை வந்து உணவு கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த வரப்பு குடம் தான் என்ற ஒரு நெல் ரகத்தை இயற்கை படைக்கப்பட்டிருக்கு பாரம்பரியத்துல. அப்ப அந்த வரப்பு குடம் நெல் ரகத்துல மரபு பண்பு என்னன்னா, எப்படியாப்பட்ட வறட்சியையும் தாண்டி அது வந்து காற்றோட ஈரப்பதத்தை வச்சு, அதிகாலை பனி ஈரப்பதத்தை வச்சு, கிசான பருவத்துல பின்சம்பா பட்டத்துல அதால வந்து வளர்ச்சி நல்ல 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 மிகப்பெரிய அளவுல வந்து சாகுபடியை வளர்த்து கொடுக்க முடியும், கண்ணுமுதல் கொடுக்க முடியும்ன்றதான் வரப்பு குடைஞ்சான்ற ஒரு நெல் ரகம். அந்த வரப்பு குடைஞ்சான்ற நெல் ரகத்தை கொண்டு வந்து 10 ஏக்கரா அதுவும் ஒரு ஏக்கரா சேர்த்து குடவாசல்லையோ இல்லை எங்கேயோ போட்டு, இல்லை இது ஒரு 10 ஏக்கர்னா 10 வெரைட்டி வச்சிருக்கோமா, அதில் ஒரு வெரைட்டி வரப்பு குடைஞ்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டுக்கிட்டு மோட்டர் செட்டு போட்டு தண்ணி பாய்ச்சி வச்சோம்னா அது வரப்பு எப்படி குடையும்? அது வரப்பு குடையுன்றதே மறந்துடும். ஏன்னா தண்ணி நல்லா கிடைக்குது அதுக்கு. நல்லா தான் அந்த 12 ஏக்கர் கொண்டு தண்ணி பாய்ச்சணும்ல. 10 ஏக்கர்ல இது மட்டும் தண்ணி கட் பண்ணி அனுப்புறோம் இல்லை. ஸோ வரப்பு குடைதான் அப்படின்னா அது வரப்பு கடும் வறட்சியையும் தாண்டி அது வந்து அப்படிப்பட்ட ஒரு வீரியத்தோட அந்த நெல் வந்து தன்னுடைய மரபணு நினைவகத்தின் மரபணு கூரோட வளர்ந்து வரப்பெல்லாம் குடைஞ்சி அதை காட்டு ஈரப்பதத்தை வச்சு அடிகாலை பனியை வச்சு வெளியே வரக்கூடிய அந்த நெல் ரகம். அப்படிப்பட்ட வரப்பு குழந்தான் வந்து நம்ம இது மாதிரி போட்டு 10 ஏக்கர்ல 10 வெரைட்டில ஒரு வெரைட்டியா போட்டு நம்ம தண்ணி பாய்ச்சோம்னா ஒரு ஒரு போகம் 2 போகம் 3 போகம் ஒரு 7 8 போகம் தான் அதிகபட்சம் 7 7 ஆஃப் சொல்லுவாங்க, 7வது தலைமுறை அந்த வரப்பு வந்தாங்க விதை நெல் வந்து வரப்பு குடையுன்றதே மறந்துடும். அதை கொண்டு போயிட்டு கரும் வறட்சி பதில போட்டோம்னா அது முளைக்கவே போயிடும் அது. ஏன்னா அது தண்ணி பார்த்து பார்த்து பழகிடுச்சு விதை. 7 வருஷமா 7 போகமா தண்ணி பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அதனால இது போன்ற நம்முடைய பாரம்பரிய நிலங்களுக்கான தனித்துவங்களை நம்ம ஒழுங்கடிக்க கூடாது. ஏனென்றால் அந்த தனித்துவங்கள் மருத்துவ குணங்களோடு தொடர்புடையவை என்றதுதான் இங்க முக்கியம். ஆய்வுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மடுமுழுங்கி குழி அடிச்சான்னு சொல்றோமா, அது எப்படி வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அதால தம் கட்டி அதாவது வளர்ந்து மேல போக முடியுது. அப்ப அது வந்து அதுல வந்து அது ஆக்சிஜனேஷன் எப்படி நடக்குது, ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது, தண்ணிக்குள்ள எப்படி ஒளிச்சேர்க்கை நடக்குது, அது அதாவது 2 அட்மாஸ்பியர்ல வாழ்ற தாவரமா இது. அப்ப அப்படி இருக்கும்போது அதன் மூலமா உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ பண்புகளுடைய அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்? நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை போக்குமா? தண்ணிக்குள்ள தம் கட்டுறோம் இல்லையா, ஆக்சிஜன் ஆக்சிஜன் நுரையீரல் அப்படிதான் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மருத்துவ குணங்கள் அதில் உள்ள இருக்குமா, அதுல வந்து அந்த அந்த வீரியத்தோடு இருக்குமா, அது எப்படி வந்து அண்டர் வாட்டர்ல பூமிக்குள் தண்ணிக்குள்ள எப்படி வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண முடியுது, அந்த 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 இலைகள்லாம் அது எப்படி தாங்கி வருது, அது எப்படி வளருது. ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அதோட இனமே அழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. சமவெளி பகுதியில் போட்டு நானும் வந்து வளர்க்குறேன் மறுபடியும் சொல்லிட்டு பண்ணக்கூடாது. பண்ணவே தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்றோம். நம்ம 10 பேர் இருக்கோம். இந்த விவசாயிகள் அவங்கள்ட்ட போயிட்டு இதை பத்தி பேசுங்க. மடுமுனி குழி அடிச்சான்னு வந்து அது சமவெளி பகுதிகளில் 10 1 11 தான் தண்ணி பாய்ச்சி வளர்க்கக்கூடிய நெல் ரகங்கள் கிடையாது. அதை அதுங்க இடத்துக்கு அனுப்பிச்சிருங்க, கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. உள் மாவட்டங்களுக்கு அது தேவையில்லை. இந்த கடலோர மாவட்டங்கள்ல கடும் வெள்ளத்துக்குள்ள முழுகி முண்டி அடிச்சு மேல வரக்கூடியதுதான் மடுமுழுகி. அது நம்மளுடைய சமவெளி மாவட்டங்களுக்கு ஆன நெல் ரகம் இல்லை. வரப்ப குழங்கானா கடும் மானாவாரிக்கு அனுப்பிச்சிருங்க. நம்ம நஞ்சை பஞ்சைக்கு வச்சுக்காதீங்க, மானாவாரிக்கு அனுப்பிச்சிருங்க. கடும் வறட்சியை தாண்டி வளரக்கூடிய அந்த வறட்சி பகுதியில் அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்பதான் ரிவர்ஸ்ல போயிட்டு 6 7 தலைமுறை விதைகள் வந்து திருப்பியும் நம்ம மரபணு நினைவகத்துக்குள்ள போய் அதோடைய அதோடைய அந்த மரபுத்தன்மையை வந்து உணர்ந்து வரப்பு குறையணும், கடும் வறட்சி தாங்கணுன்ற ஒரு வீரியத்தை உள்ளுக்குள்ள உருவாக்கி அது திருப்பி நிகழ்காலத்துக்கு வந்து சேரும். அதை பொறுத்து மருத்துவ குணங்களை வந்து மாறுபடும். எனவே பூங்கார், புள்ளக்கார், கருத்தக்கார், கார் முடிவு பார்த்தீங்களா நில்றாங்க.
இந்த காருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உப்பு மண், அந்த ஐஸ் அலைன், அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களுக்கும் உணவு பஞ்சம் வரக்கூடாதுன்ற ஒரு ஒரு நோக்கத்துல இயற்கை வந்து இங்க படைக்கப்பட்டிருக்கு. உப்பு மண்ணில் எங்கன்னா விளையுமா? நெல் விளையுமா? ஆனா காரணம் முடியுது பார்த்தீங்களா? இது எல்லாமே சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் கூட அந்த மண்ணில் விளையும். கடல் தண்ணி இறைச்செல்லாம் அவங்க சாகுபடி பண்ணியிருக்காங்க. அது இயற்கையோட படைப்பு. அதுதான் அந்த குள்ள கார், கருத்த கார், அந்த காரணம் முடியாது எல்லாமே. இந்த நெல் ரகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மண்ணில் உப்பு மண்ணில் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடியது. இதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து நல்ல மண்ணில் அழகான ஒரு பொல காப்பி மண்ணில் போட்டு வளர்த்துட்டோம் அப்படின்னா 7 8 தலைமுறை 7 8 போகம் தாண்டி இது வந்து ஒவ்வொரு மண்ணில் நம்ம வீரியமா வளரணுன்றதே மறந்துடும். அப்போ பல்வேறு நெல் அமைப்புகளுக்கு ஏத்த மாதிரி பல்வேறு பகுதி வாழ் மக்களுக்கு ஏத்த மாதிரி இயற்கை வந்து அந்தந்த பகுதிகளுக்கான நெல் ரகங்களை படைச்சிருக்கு. அந்தந்த பகுதி மக்கள் வந்து உணவு பஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த பகுதி மக்களும் வந்து நல்ல சாகுபடி வந்து பண்ணுறதுக்காக இயற்கையோட அந்த ஒரு கோட்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மிகப்பெரிய ரகசியம். இது எல்லாமே நம்ம இப்போ வந்து மழுங்கடிச்சிட்டு இருக்கோம் சார். எல்லாம் மழுங்கடிச்சிட்டு இருக்கோம். பயங்கர முழங்கிட்டு இருக்கும். அது செய்முறையில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். மதுரை செங்கல் செங்கல்பட்டு சிறுமணி சேலம் சன்னா சில நின்றங்களை பேரே வச்சிருக்காங்க பாரம்பரியத்துல. சேலம் சன்னாவை கொண்டு வந்து இங்க வந்து தூத்துக்குடியிலையும் இல்லை வந்து இங்க காரைக்காலையும் போட்டு வளர்க்கக்கூடாது. சேலம் சன்னான்னு ஏன் பேர் வச்சாங்க? சேலத்துக்கு அனுப்பிச்சிருந்துன்றாங்க. சேலம் தான் சேலம் சேலம் மட்டும் கிடையாது. சேலம் சுற்று வட்டார பகுதிகள், அஹ், செங்கல்பட்டு சிறுமணி அந்த பாலாற்று பாசன பகுதிகள், மதுரை சின்ன மதுரை அந்த பரமக்குடி அந்த பகுதிகள், ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஆக்கா கிச்சிலி சம்பான்னு அந்த பகுதிகளுக்கு நம்ம பாரம்பரியம் இருக்கிறாங்க. அந்த ஆற்காடு கிச்சிலி சம்பா ஆத்தூர் தெளிவா பேர் வச்சு ஆத்தூர் கிச்சிலி சம்பா கொண்டு வந்து இங்க வந்து நம்ம வந்து திருவாரூர்ல வளர்க்கக்கூடாது. திருவாரூர் வைகை ஆற்று பாசனத்தில் போய் மதுரையில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சில கோட்பாடுகளை வகுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த நெல் ரகங்களுக்கு அந்த பகுதி சார்ந்து பேரை சூட்டியிருக்காங்கன்னா அப்ப அந்த பகுதிக்கான சீதோஷ நிலைக்கும் அந்த பகுதிக்கான மண் வளம் நீர் வளம் அந்த பஞ்சபூத கோட்பாடுகளுக்கு அந்த நெல் ரகம் வந்து மதிப்பு கொடுத்து அதற்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்குதுன்றது தான் அந்த பாயிண்ட். இதை நம்ம தவறக்கூடாது. இதை நம்ம தவற எவ்வளவு பேர் இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க, எவ்வளவு பேர் இதை பத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. அது செய்யவே கூடாது. எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிடும். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடவே கூடாது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பாரம்பரிய மரபு கோட்பாடுகளை மதிக்கணும். அதில் மரபணு நினைவுகளை மதிக்கணுன்றதுதான் விஷயம். ஸோ இதான் இங்க பாயிண்ட். இப்போ வந்து இந்த இந்த இன தூய்மையை சொல்றோம், அது சார்பு காரணிகள் சிலதெல்லாம் இருக்கு. இந்த சார்பு காரணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சார்பு காரணிகள் தெரியாம இருந்தாலும் இப்படிலாம் பண்ணணும். இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். நுகர்வோர்கள் ஏன் இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னா, நுகர்வோர்கள் வந்து பாரம்பரிய நெல் ரகமா அது மருத்துவ குணம் உள்ளதா அப்படின்னு நான் மட்டும் போய் வாங்கிட முடியாது. அது சோர்ஸ் வரைக்கும் தெரியணும். எந்த விவசாயி எப்படி உற்பத்தி பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணியிருக்காரு, இது வந்து மரபு கோட்பாடுகளை வச்சு இயற்கை விவசாயத்தை மட்டும் இயற்கை விவசாயம் சொல்றது ஒரே விஷயம்தான். அந்த நெல் வளர்றதுக்கான இடுபொருட்களை வந்து பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீனமிர்தம் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடுபொருளை கொடுக்கறது இயற்கை இடுபொருளை கொடுக்கறதும் அந்த இயற்கை முறையில மூலிகை பூச்சி வெட்ட கொண்டு பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு பண்றது மட்டும்தான் இயற்கை விவசாயம். ஆனா பாரம்பரிய நெல் ரகங்களுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது அது அதுக்கு அடிப்படையில தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் மருத்துவ குணங்கள் உள்ள பாரம்பரிய நெல் ரகம் சொன்னோம் அப்படின்னா இயற்கை முறையில் விளைந்தது மட்டும் வச்சு நம்ம பண்ணிட முடியாது. இயற்கை முறையில் விளைந்ததுன்னா அது ஜஸ்ட் ஒரு இதுதான் தவிர அதோடைய இன தூய்மை, அதோட பாரம்பரிய மரபு, அதோடைய வளர்ச்சி, அதோட மரபு நினைவகம் இதெல்லாமே ஆரம்பிச்சு பார்த்தோம்னா அது ஒட்டுமொத்த மருத்துவங்களோட வெளிப்பாடு அங்கதான் இருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒத்த சந்ததிகளை உருவாக்கும். மாப்பிள்ளை சம்பவம்னா மாப்பிள்ளை சம்பவம் தான் உருவாக்கணுன்றதுதான் முக்கியம். ஒத்த சந்ததிகளை உருவாக்கும். அடுத்தது பாரம்பரிய மருத்துவ குணங்கள் அது சார்ந்துதான் அமையும். கடும் வறட்சியை தாங்கும் திறன், கடும் வெள்ளத்தை தாங்கும் திறன், இதெல்லாம் நம்ம மாத்தி விட்டக்கூடாது. இதான் மடுமொழி சொன்னோம் இல்லையா? மடுமொழி கடும் வெள்ளத்தை தாங்கும்னா அது வெள்ளம் தாங்குற பகுதியில தான் அது வளர்க்கணும். அப்பதான் அதுக்கான தன்மை வந்து மரபணுல வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கும். வட்டார நிலப்பகுதி சார்ந்த மகசூல் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு திறன் தகவமைப்புகள். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தந்த வட்டாரம் சார்ந்த பூச்சிகளிடம் ஒத்திசைவு ரொம்ப முக்கியம். அந்த பூச்சிகள் அந்த பகுதியில் நின்றாங்கள ஒண்ணுமே பண்ணாங்க.
ஒத்திசைவோட இருக்கும் பூச்சிகளோட. அப்படிதான் அது விஷயம். இவ்வளவு இயற்கையில இப்படிப்பட்ட ஒரு படைப்பு இருக்கு. பகுதி சார்ந்த மண், நீர் தன்மையுடன் ஒத்திசைவு. அந்த ஆற்று பாசனம் பாலாறு, காவிரி, தென்பெண்ணை, வைகை, பாலாறு, தாமிரபரணி சொல்றோம் இல்லையா, அந்த அந்த தண்ணி அதுக்கான அதுக்கான அந்த அந்த நெல் நீர் நீர் சார்ந்த நீர் தன்மையோட ஒத்திசைவோட நெல்றங்கள் இருக்கும். இதை தாண்டி விதயம் மண் அழுத்தம், பின்புல கதிரியக்க தாக்கம் சொல்ற பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ஸ், காஸ்மிக் ரேடியேஷன்ஸ், பின்புல கதிரியக்க தாக்கம் சொல்றோம் இல்லையா. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன ஜாதகம் எழுதுறோம். அது ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது இங்க விஷயம் கிடையாது. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில அந்த இடத்துல அந்த டைம்ல அந்த கிரக நிலைகள்ல அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான ஜாதக ஓட்டங்கள் அந்த குழந்தை வருது இல்லையா, அதுதான் பின்புல கதிரியக்க தாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பின்புல கதிரியக்க தாக்கம் தான் அந்த விதை முளைப்புல கனெக்ட் ஆகுது. அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி அது, அந்த விதையில இருந்து ஒரு குழந்தை, விதையில இருந்து முளைச்சு வருது இல்லையா, அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி அது. அதான் அந்த பகுதிக்கு அந்த நிலம் நீர் சார்ந்து அந்த வட்டாரம் சார்ந்து அந்த நிலத்தங்கள் முளைச்சு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கான பின்புல கதிரியக்க தாக்கம் எப்பாறு அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, அதை வந்து கொண்டு போய் சேர்க்குதோ, அதை பொறுத்து அதோட முளைப்புகள், அதோடைய ஜாதகம், அதோட தலையெழுத்து எழுதப்பட்டு அது சார்ந்த மருத்துவ குணங்களோட வெளிப்பாடு முழுமையா இருக்குன்றது தான். இது மாறவே கூடாது. இது மாதிரி இன்னும் எக்கச்சக்க காரணிகள் இருக்கு இதுல. ஸோ முதல் தலைமுறையில் இன தூய்மையை நிலைநாட்ட இத்தகைய முன்கூட்டிய பருவமடைந்த நெல் செடிகளை வேருடன் பிடுங்கி வயலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம். பாரம்பரிய நெல் வயலில் நெல்லே களைவிக்க வேண்டிய சூழ்நிலை, இது முக்கியம். பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இது. மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி. மாப்பிள்ளை சம்பா தான் தண்டு தண்டு பச்சை கலர்ல இருக்கும். கருப்பு கலர் தண்டு வந்து பிளாக் கலர்ல இருக்கும். காட்டு இனத்துல தண்டு வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். இதெல்லாம் வந்து ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஆமா, விலையை பார்த்தீங்கன்னா நுகர்வோர் நம்பி வாங்கிட்டு போறாங்க இல்லையா. இதுல வந்து மற்றவங்க இருக்கா இல்லையான்றது, இதனால தான் இந்த சப்ஜெக்ட் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. நம்ம நம்பி ஒரு பாரம்பரிய அரிசி வாங்கிட்டு போறோம் அப்படின்னா அது முழுமையிலே மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய அரிசியா, அது பேர் மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அதற்கு தேவை நம்மளோட அடிப்படை அறிவு. இது எப்படி விளைவிக்கப்பட்டது, எந்த விவசாயி விளைவிச்சாரு, இது இன தூய்மையுடன் உள்ளதா, விதை கலப்பு உள்ளதா, கலப்பு இல்லாததா, இந்த இந்த சான்றளிக்கிறதுக்கு இந்த வரை இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும். ஏன்னா அதுல அதுல யாரும் அரசாங்கமோ இல்லை மற்ற இது பல்கலைக்கழகங்களோ இதுல ஃபோக்கஸ் கொடுக்கல. ஏன் நெல் ரகங்கள் வந்து தன்னைத்தானே அழிச்சிக்க போகுது, ஃபியூச்சர்ன்றது போயிடுச்சு. அப்போ பால் நெல் ரகங்கள் வந்து அதுவே தன்னை அழிச்சிட்டு என்ன பண்றது, மற்ற குணம்லாம் ஃபுல்லாக காணாம போயிடும். அதனால அதை யாரும் கேர் பண்ணி கொண்டு வரதும் இல்லை, அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. இன்றைய வரை இன தூய்மைக்கான சான்று அளிக்கிறதுக்கு எந்த ஒரு வரைமுறையும் இல்லை ஐயா, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இது பண்ணது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரகுநாதன் போட்டிருப்பாங்க. வந்து இதுல வந்து இது வந்து 2022 நடந்தது. ஒரு இது கண்காட்சி ஜெனடிக் டைவர்சிட்டி ஃபேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல்லின் இன தூய்மை பாதுகாத்தல், பாரம்பரிய நெல்லில் இன தூய்மை பாதுகாத்தல் குறித்து சிறப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ எனக்கு எனக்கு அமைச்சது இது. இது நடந்தது 2022. உணவு நலத்துறை, அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ்க்கு, அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கிற அவங்களுக்குமே பாரம்பரிய நெல் ரகங்களோட இன தூய்மை என்ன, அதோட அந்த இன தூய்மை எதுக்கு முக்கியம், இந்த இன தூய்மை இல்லாட்டி அதோட மரபு நினைவுகளை வந்து அதனால வந்து உருவாக்க முடியாது. பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம தகவல்களை இழந்துரும். அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதை வந்து தர்மலிங்கம் வேளாண்குடி ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பெருனர் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருனர் டாக்டர் ரகுநாதன் திருவாரூர் இருக்கும். இந்த வேளாண் இணைப்பு திருச்சிராப்பள்ளி. ஸோ இது இது வந்து அஃபிஷியலாக வந்து எனக்கு வந்து இன்விடேஷனு. அதில் போயிட்டு நான் வந்து பாரம்பரிய நிறுவனங்களை இன தூய்மை பாதுகாத்தல் அப்படி பற்றி அதுக்கு சம்மந்தமான ஒரு இதை வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தேன். ரொம்ப சுருங்கி போச்சா. ஸோ இதான். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த இன தூய்மை ஜெனட்டிக் இன்டெகிரிட்டின்றது இல்லை அப்படின்னா பாரம்பரிய நிறுவனங்கள் சும்மா பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம், எதுக்கு இந்த நெல் இந்த நெல்லுன்ட்டு. ஆனால் அதில் வந்து மொத்த பண்புகள் முழுவதும் இருக்காது. இதுதான் இதுதான் இல்லை விஷயங்கள். இதான் உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்துருங்க. ஸோ நோயில்லா தலைமுறை இனியாவது பிறக்கட்டும். நன்றிங்க, நன்றி. டவுட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேளுங்க. இதான் நம்ம வந்து படிப்படியாக சிலபஸாக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேபி இதெல்லாம் எதிர்காலத்தில் வந்து ஒரு பாடத்திட்டம் அமையலாம். அதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள், முன்னோடி விவசாயிகள், அவங்கள மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து கருத்து தெரிவித்து இந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து ஒரு சிலபஸாக எடுத்து நம்முடைய பாரம்பரிய நிர்வாகத்தை பற்றின ஒரு அடிப்படை அறிவியலை வந்து நம்ம எதிர்கால தலைமுறை கொடுக்கணும்னா இது வந்து யூனிவர்சிட்டியோட சிலபஸாக கூட வரலாம். நம்மளோட சப்ஜெக்ட்லாம் வந்து
படிப்படி அடிப்படையில இருந்து போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த டவுட்னா எங்களுக்கு வந்து நீங்க கேளுங்க. அஹ், ஐயா ஐயா ஒரு சந்தேகம். தலைமுத்த ஐயா சொல்லுங்க ஐயா. கரூர் கரூர் பகுதிக்கான பாரம்பரிய நெல் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐயா. செல்லமுத்து ஆமாங்க ஐயா. ஏதாவது உண்டாங்க ஐயா? கரூர் கரூர் பகுதிக்கான பாரம்பரிய கேட்டிருக்கீங்க. நெல் ஏதாவது உண்டாங்க ஐயா? ஆமா கண்டிப்பா இருக்குங்க ஐயா. நான் என்ன அதனால சொல்றேன்னா இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ப நம்ம அடுத்தடுத்த வட்டாரம் சார்ந்து எழுதுறாங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. அது வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பகுதி சார்ந்து வட்டாரம் சார்ந்து நம்ம எழுதுறதை பத்தி நம்ம பேசுவோம் இல்லையா. அது மிகப்பெரிய அளவில் வந்து முன்னோர்கள், அதாவது மூத்த விவசாயிகளுடைய கலந்து ஆலோசனையோட இதை பத்தின இது வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இதை டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ண வரைக்கும் சில விஷயங்கள் நமக்கு புலப்படுது. ஒரு ஒரு பகுதி சார்ந்து நிலங்கள் இருந்திருக்கு. அது சம்பந்தமா நிலங்களை வந்து நம்ம வந்து வட்டார நிலங்கள்னு ஒரு தனியா ஒரு செஷன்ல நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் ஐயா. அப்ப நான் இதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டு உங்களுக்கு வெளியிடுறேங்க ஐயா. சரிங்களா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஆமாங்க. நன்றிங்க ஐயா. சரி, சரி. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது பேசணுமாங்க ஐயா யாராச்சும்? ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க கார்த்திகேயன் இப்ப சார். இப்- இப்ப கோஸ்டல் ஏரியாவில் வந்து மடுமொழி நெல் தான் விளையும், அங்கதான் வந்து அதனுடைய அடாப்டேஷனுக்கு உள்ள ஏரியான்னு சொல்றீங்க. இப்ப அந்த ஹேபிட்டட்ல உள்ள ஒரு அரிசியை இப்ப நம்ம சமவெளியில உள்ள நாம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த உடம்பு ஏத்துக்குமா? செரிமானம் கரெக்டா 100% டைஜஷன் ஐயா, ஆகுமா? இது வந்து செரிமானம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம உடம்பு ஏன்னா மாற்றம் வருமா? அதான் என்னோட கருத்து. ஏன்னா நமக்கு வந்து பேம் வந்து 100% கிடைக்கணும். அந்த பேமுக்காக தான் நம்ம ட்ரெடிஷனல் ரைஸுக்கு சாப்பிட பழக்கப்படுத்துறோம். இப்போ இந்த மாதிரி இடம் மாதிரி இடம் விளைஞ்ச ஒரு ஐயா, அரிசி நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நம்ம பேம் கிடைக்குமா? புரியுது. நம்ம ஜெனட்டிக் இன்டெகிரிட்டி தூய்மை பத்தி பேசுறோம் இல்லைங்களா. இதுல என்னன்னா இந்த மாதிரி மடுமுழுங்கி குழியடிச்சான்னு நின்றங்களை சமையல் பகுதியில வளர்க்க கூடாதுன்றது தான் பேசுறோம். அது இப்படி வளர்த்தா அதோட பரப்புத்தன்மை வந்து தகவமைப்பு வந்து மறந்துடும். 7 8 தலைமுறையில அதை மடு முழுங்கி இருக்கணும், தண்ணிக்குள்ளே இருக்கணும்ன்றதெல்லாம் மறந்துரும்ன்றது தான் பேசுறோம். அப்ப விவசாயிகள் வந்து அவங்களோட அணுகுமுறையை மாத்திக்கணும். அந்தந்த நெல் ரகங்களை அந்த பகுதிக்கு அமுச்சிடணும். வரப்பை குறைஞ்சான கடும் வறட்சி பகுதிக்கு அமுச்சிடணும். வரப்பு குறைஞ்சான வச்சுட்டு ஃபுல்லா தண்ணி கட்டியே வளர்க்கக்கூடாது. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான். அப்படி அவங்க மீறி பண்றதுனால 7 8 ரோகத்துல அதோட மரபுத்தன்மையை மறந்து வரப்பை குறையணுன்றதே மறந்து போயிடும். வரப்பை குறைஞ்சாங்க அப்போ வரப்பை குறைஞ்சானே கிடையாதுன்றது தான் பாயிண்ட். ஸோ நம்ம நெல் ரகங்களுடைய இனத்தன்மையை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல அரிசியா மாறும்போது அதை வந்து அதை சாப்பிட்றது செரிமானத்தெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அது செரிமானம் அடையும் சாப்பிடலாம். ஆனா அதுக்கான மருத்துவ குணங்கள் அதுல இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு தகவமைப்புல வளர்ந்துருக்கு. அப்ப ஜெர்மினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த மருத்துவ குணங்களை வெளிப்படுத்துமான்றது தான் கேள்விக்குறி. அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது எதிர்காலத்துல. இப்ப இருக்கிற ஸ்டேஜ்னால அதை காப்பாற்றணும். அந்த தகவமைப்புகளை மாற்றக்கூடாது. அதோட தகவமைப்புகளை மாற்றக்கூடாது. அப்படி சப்போஸ் மாத்திருந்தாங்கன்னா இதுக்கப்புறமாச்சும் அதை குறைச்சிக்கிட்டு அந்தந்த விதைகளை அதோட நேட்டிவ் பிளேஸ்க்கு அமிச்சிட்டோம் அப்படின்னா அது ரிவர்ஸ்ல போயிட்டு போக 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 அது வந்து இப்போ 10 கிலோ விதைகளை வந்து போடுறோம்னா அது வந்து ஒரு 3 கிலோ விதை தான் முளைச்சி வரும். மற்ற மண்ணு தண்ணியில மூழ்கிடும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு விதைகள் இருக்கு அடுத்த பக்கத்துல அதுல ஒரு 10 கிலோ விதையை போடும்போது அது ஒரு 5 கிலோ 6 கிலோ முளைக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து 3வது போகத்துல விதை வருது பார்த்தீங்களா, மத்தெல்லாம் அழுகி போயிடும். இதே மாதிரி ஒரு 6 7 போகம் தாண்டி வரும்போது 8வது போகத்துல வர அந்த விதைகள் வந்து கண்டிப்பா முழுங்கி மேல திமிந்து நிற்கும். தண்ணிக்குள்ள தம் கட்டி மேல ஏறும்ன்றது ரிவர்ஸ். அதான் மரபணு நினைவக ஊடுருவல் கோட்பாடு ரிவர்ஸ். இது போறதுக்கு திருப்பி ரிவர்ஸ்ல 7 8 வருஷம் போயிட்டு இருக்கு. விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் இதை. அந்தந்த பகுதி நிலவரம் அந்த பகுதிக்கு அமைச்சணுன்றது தான் இங்க பாயிண்ட். சரிங்களா ஐயா? கார்த்திகேயன் சார். புரியுது, புரியுதுங்க புரியுதுங்க ஐயா. அந்த சார்ந்த மருத்துவ குணங்கள் மாறுபடுமான்றது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். அதையும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா. விடல. வேற ஏதாவது பேசணுங்களா ஐயா? டவுட்னா நம்மளுடைய வாய்ஸ் மெசேஜில் போடுங்க. மேற்கொண்டு நெல் டிவியில் வந்து ஒரு 2 வாரம் அப்லோட் ஆகாம இருக்கு. சேர்த்து 3வது வாரமாக அதில் அப்லோட் பண்ணிருக்கோங்க. நெல் டிவியில் வந்து நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸுமே நெல் டிவியில் வந்து நம்ம ஆர்டராக அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு சிலபஸ் மாதிரி ஒரு பாடத்திட்டம் மாதிரி நம்ம அதை தெரிஞ்சுட்டு நம்ம பாரம்பரிய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குரிய ஆக்காம மரபணு நினைவகத்தை அவைகள் மீட்டெடுக்கும் வகையில் நாம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருப்போம். ஸோ மரபணு நினைவகங்கள் ரொம்ப முக்கியம். மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையே அந்த மரபு கூறுகள் தாங்க ஐயா. இது மரபு கூறுகள் பெரியதாச்சுன்னா மருத்துவ குணங்களோடு நினைவகங்கள் உற்பத்தி பண்ண முடியாம போயிடும். எதிர்காலம் கேள்விக்குறியாகுங்க. அதனால நம்ம நம்ம வந்து என்னதான் பேசினாலும்
நோயில்லா தலைமுறை உருவும் இனியாவது பிறக்கட்டும் அப்படின்னா மரமின்றங்கள் தன்னோட மருத்துவ குணங்களை இழக்காம இருக்கணும். அதுக்கு அந்த தகவமைப்புகளை மாத்தாம நம்ம இருக்கணும்ன்றது முக்கியங்கய்யா. வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க ஐயா. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. ஸ்டாப் பண்ணிட்டுங்க ஐயா. ஓகே ஓகே. நன்றி 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 நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க.